எடப்பாடி தான் அடுத்த முதல்வர் பிரபல ஜோதிடர் வெளியிட்டு அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் கடந்த காலங்களிலே சின்ன சின்ன சறுக்கல்களை சந்தித்திருந்தாலும் 2026 மிகப்பெரிய ஒரு ஏறுமுகமாக வெற்றியை சந்திக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் பல தவறான தகவல்கள் மீடியாக்கள் மூலமாக வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது ஆம்புலன்ஸ் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய உடல் வலியும் அதே போல கால் வலியும் பொருட்படுத்தாமல் கூட தற்சமயம் வரைக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் என்பது செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது, அதாவது யார் அடுத்த முதலமைச்சராக மாறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபல ஜோதிடர் ஒரு அதிரடியான கருத்து கணிப்பை வெளியிட்டார். அவருடைய பெயர் என்பது வெளியிடப்படவில்லை என்றாலுமே பிரபல ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. அந்த ஜோதிடரை பொறுத்த வரைக்குமே 4 பேருடைய கணிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நமது மு க ஸ்டாலின் அவர்கள், அதே போல நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய், சீமான், எடப்பாடி பழனிசாமி, இந்த 4 பேரிலே யாருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருப்பதாக பிரபல ஜோதிடர் அதிரடியான ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 45% வாய்ப்பு என்பது இருக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே முதலமைச்சர் ஆவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 45% வாய்ப்புகளும், தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு 40% வாய்ப்புகளும், அதே போல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நமது விஜய் அவர்களுக்கு 12% வாய்ப்புகளும், நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர்களுடைய நமது அண்ணன் சீமான் அவர்களுக்கு 3% வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பார்த்தீங்கன்னா அந்த பிரபல ஜோதிடர் மிகப்பெரிய அதிரடியான ஒரு கணிப்புகளாக வெளியிட்டார். அது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தனி பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றியாக வேண்டும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு குறிக்கோளுடன் இருக்கு. அப்படி தனி பெரும்பான்மை என்பது தவறிவிட்டால் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்பது வரக்கூடிய சமயத்திலே அது மிகப்பெரிய ஏகப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதும் வெற்றி பெறாமல் போவதும் அதிமுக தொண்டர்கள் கையில் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் என்பது அதிமுக இருக்கக்கூடிய சமயத்தில் ஏன் அதிமுக தோல்வியை தழுவியது அப்படின்னா அதிமுக தொண்டர்களே சரிவர வேலை செய்யல அப்படின்னு சொல்லியாக. தலைமை என்பது சரியான முறையிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதற்கு மேல்மட்டத்திற்கு பதவியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள், அதற்கு மேல்மட்ட தலைவர்கள், இவர்கள் சரியான முறையிலே ஒவ்வொரு பகுதியிலும் வேலைப்பாடுகளை பார்த்தாலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவிற்கு கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.